அனைவருக்கும் வணக்கம். சிறுகதையின் பெயர் உறவுகள். எழுத்தாளர் பெரணமல்லூர் சேகரன். வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன். நாம பிரிஞ்சிடலான்னு நினைக்கிறேன். டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு மேல சேர்ந்து வாழ்றதுல அர்த்தம் இல்ல. மீனா, நல்லா யோசிச்சு தான் பேசுறியா? ஆமா, யோசிச்சு தான் பேசுறேன். நமக்குள்ள ஒத்து வரலன்னு நீங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்மளோட குழந்தைய பத்தி யோசிச்சியா மீனா? ப்ரீகேஜி சேர்க்கிற சமயத்துல உன்னால எப்படி இப்படியெல்லாம் பேச தோணுது என்றபடி மீனாவையே பார்த்தான் சபாபதி. அறைக்குள் கட்டில் மெத்தையில் நாலாபுறமும் வைத்திருக்கும் தலையணையை அரவணைப்புடன் உறங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையை பார்க்க பெட்ரூமுக்குள் சென்றாள் மீனா. குழந்தையின் அருகில் அமர்ந்தபடி, அது உங்களுக்கு தோணலையே? சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டாங்களே உங்க அப்பா அம்மா, அவங்க கிட்ட புத்திமதி சொல்லி இருக்க வைக்க முடியல உங்களால. ஆனா குழந்தைய ப்ரீகேஜி சேர்க்கணும்னு துடிக்கிறீங்க. கேட்டாக்கா உன்னோட அப்பா அம்மாவை கூட்டியாந்து வச்சுக்கோன்னு வேற சொல்றீங்க. மீனா சொல்லி கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்டான் சபாபதி. உங்க அப்பா அம்மா கிராமத்துல சும்மா தானே இருக்காங்க, நிலம்புலம் இல்லை. ஆனா எங்க அம்மா அப்பாவாவது கிராமத்துல நிலத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பப்பதான் வந்து போக முடியும். இவங்களும் அவங்களும் மாத்தி மாத்தி வந்தாவது குழந்தைய பார்த்துக்கலாம். ஆனா அவங்க அதுக்கு தயாரா இல்லை. இன்னைக்கு வந்தா நாளைக்கு போற ஆளா தான் இருக்காங்க என்ற ஹாலில் இருந்தபடி உறக்க சொன்னான் சபாபதி. எதுக்கு இப்ப கத்துறீங்க? நான் என்ன செவிடா என்று கத்தினாள் மீனா. நான் கழுத பாரு கத்துறேன். இப்பதான் சீண்டி சீண்டி சண்டையை வாங்கி ஏதாவது குற்றம் குறை சொல்லி வீட்டை விட்டு பெரியவங்களை துரத்திடுற. அறைக்குள்ளிருந்து வேகமாக வந்தாள். பாத்தீங்களா, அபாண்டமா என் மேல குறை சொல்றீங்க. உங்க அப்பா அம்மாவோட குறை சொல்ற ஜீன் அப்படியே உங்ககிட்ட இருக்கு. இதெல்லாம் ஒத்தே வராது. காலத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது தான் என்றாள். நாற்காலியை விட்டு எழுந்த சபாபதி, இதோ பார் மீனா, நீ ஏதோ முடிவு பண்ணிக்கிட்டு தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிற. முதல்ல உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு என்று அவளை முறைத்தான். அவளோ அவன் எழுந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு, வாரத்துல ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க விடுறீங்களா? டார்ச்சர் பண்றீங்க என்றாள் மீனா. நானா டார்ச்சர் பண்றேன்? இது உனக்கே ஓவரா தெரியல என்று முறைத்தபடி அறைக்குள் சென்று குழந்தையின் அருகில் அமர்ந்தபடி குழந்தையின் தலையை தடவி கொண்டிருந்தான் சபாபதி. பெயர் வைப்பதில் கூட சின்ன சண்டை வந்தது இருவருக்கும். இருவருடைய பெற்றோர் வீட்டில் சொன்ன பெயர்களுக்காக போட்டி வந்தபோது இருவருக்கும் வாக்குவாதமாகி இரண்டுமே வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து இணையத்தில் தேடி ஒத்த கருத்து உருவாகி நந்தினி என்று பெயர் வைத்தார்கள் குழந்தைக்கு. நினைவலை முடிந்தவுடன் கட்டில் மெத்தையில் இருந்த இந்த சபாபதி ஹாலுக்கு வந்தான். மீனா ஆனந்த விகடன் படித்து கொண்டிருந்தாள். டைவர்ஸ் வரைக்கும் பேசிட்டு இவளால எப்படி இப்படி புத்தகம் படிக்க முடியுது? மனதுக்குள் சொல்லிக்கொண்டே சப்பு கொட்டி கொண்டான் சபாபதி. புத்தகத்தை விட்டு நிமிர்ந்து பார்த்தாள் மீனா. சபாபதி சோபாவில் உட்கார்ந்தபடி செல்போனை நோண்டி கொண்டிருந்தான். மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிவிட்டது. உங்க அம்மாவும் அப்பாவும் முந்த நாள் போகும்போது சொன்ன வார்த்தைகள் என்னோட கழுத்தை இன்னும் அறுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஜடம் மாதிரி இருந்தீங்க. ஆனா நானும் ஜடம் மாதிரி இருக்க முடியாது என்றவளை குறுக்கிட்டு, அப்படி என்ன பெருசா பேசிக்கிட்டாங்கன்னு அலட்டிக்கிற மீனா. எப்ப எங்களை போய் தொலைங்கன்னு சொன்னியோ இனிமே நாங்க வரதா இல்லை. இப்படிப்பட்ட மருமகளா வருவேன்னு கனவுலையும் நாங்க நினைக்கலன்னாங்க. இதெல்லாம் சண்டை சாகடையில சகஜமா பேசுறது தான். குற்றம் பார்க்கேன் சுற்றம் இல்லைன்னு சும்மாவா சொன்னாங்க என்றபடி சோபாவை விட்டு எழுந்தான். ஓ, இதெல்லாம் சகஜம், சாதாரணமா உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை என்றாள். இப்போது ஃபேன் சட்டையுடன் வந்தவனை பார்த்தபடி, அவ்வளவுதான், ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிறது 2 பேருக்கும் பொதுதான். ஆனா இன்னைக்கு வேலைக்கு போறப்பல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போனா என்ன அர்த்தம்? கந்தர்வன் சொன்னது போல ஞாபகத்துக்கு வருது. நாளும் கிழமை நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை என்றது சரிதான். இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல. இன்னைக்காவது கூட மாட ஒத்தாசையா இருக்கலான்னு மனசுலயாவது நினைச்சதுண்டா? டைவர்ஸ் வரைக்கும் பேசிட்டு இப்ப ஞாயிற்றுக்கிழமையில் சமையல் வேலையில ஒத்தாசை பண்ணலன்னு சொல்றா என்று மனசுக்குள்ளே சொல்லிக்கொண்டே, இப்ப என்ன பண்ணுங்கிற? ஏதாச்சும் வேலை சொன்னா செய்ய போறேன். நீ எதுவும் சொல்லல. லைப்ரரி பக்கமாவது போகலான்னு கிளம்புறேன் என்றான் சபாபதி. ஓ, துரைக்கு சொல்லணும் போல. காலை டிஃபன் முடிஞ்சது. மதியம் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறா? காய்கறி கட் பண்ணவா? கேட்க கூடாதா என்றபடி ஃப்ரிட்ஜை திறந்து வெங்காயம், அவரைக்காய், தக்காளி, பீட்ரூட் எடுத்து வைத்தாள். நிலைமையை புரிந்து கொண்டு அறைக்குள் சென்று உடை மாற்றிக்கொண்டு மீண்டும் லுங்கி பனியனுக்கு மாறினான். மீனா எடுத்து வைத்த காய்கறியை டேபிளுக்கு வைத்துவிட்டு 2 பாத்திரங்களில் தண்ணீர், கத்தி, மனை என எல்லா பொருளையும் அருகில் வைத்து கொண்டு வேலையை ஆரம்பித்தான் சபாபதி. குழந்தை சினுங்கும் சத்தம் கேட்டு அறைக்குள் சென்றாள் மீனா. கண்விழித்து பார்த்து கொண்டிருந்த நந்தினியை தூக்கி கொஞ்சியபடி குழந்தையை பாத்ரூம் கொண்டு சென்றாள். சபாபதி காய் நறுக்கிக் கொண்டே மனதுடன் பேசிக்கொண்டிருந்தான்.
நாளைக்கு 2 பேரும் வேலைக்கு போகணுமே, என்ன செய்ய போறீங்க? குழந்தையை யார் பார்த்து கொள்வது? நான் என்ன செய்யட்டும்? நேற்று சண்டை போட்டு அம்மா அப்பாவை அனுப்பிச்சிட்டா மீனா, அதுக்கு நானா பொறுப்பு? பொறுப்பு இல்லைன்னா நீ பாட்டுக்கு அமைதியாக இருந்தா இப்போ தானே டிரைவர்ஸ் அது இதுன்னு முடிவு பண்ணுவா மீனா. அப்போ என்னென்னத்தான் செய்ய சொல்கிற? கௌரவம் பார்க்காம 2 வீட்டு அப்பா அம்மாவோட பேசி நாளை காலையில் யாரையாவது வரவழைச்சாதான் நீயும் வேலைக்கு போக முடியும், மீனாவும் வேலைக்கு போக முடியும். அந்த அக்கறை அவளுக்கு இருக்கணும் இல்லையா? அவள் கூப்பிட வேண்டியது தானே. உன்னோட அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டவ மீனா, அவளே கூப்பிடுவான்னு எப்படி நீ எதிர்பார்க்குற? சரி, அவளோட அப்பா அம்மாவை கூப்பிட வேண்டியது தானே. 2 பேரும் சுகர் பேஷண்ட்டு, மருந்து மாத்திரை டயட் கண்ட்ரோலும் இருக்காங்கன்னு உனக்கே தெரியும் தானே. அப்போ எப்படி மீனா அவங்கள கூப்பிடுவான்னு எதிர்பார்க்குற? கேள்வியும் பதிலுமான மனப்போராட்டத்தினூடே பீட்ரூட் வெட்டும்போது இடது கை ஆள்காட்டி விரலை பதம் பார்த்தது கத்தி. ஆவென கத்தினான் சபாபதி. குழந்தையை குளிக்க வைத்து துணி மாற்றி கொண்டிருந்த மீனா நந்தினியை தூக்கி கொண்டு சபாபதியை நோக்கி விரைந்தாள். அவனது கை விரலில் ரத்தம் குபு குபு என வந்து கொண்டிருந்தது. என்ன வேலை பண்ணீங்க? ஒரு நாள் கூத்துக்கு இந்த கதியா என்றபடி நந்தினியை இடுப்பிலிருந்து இறக்கி விட்டு கையில் இருந்த மெல்லிய துண்டின் ஓரம் கிழித்து சபாபதியின் விரலை பிடித்து லவமாக கட்டு போட்டாள். டைவர்ஸ் பண்ணிட்டு போறேன்னு சொன்னவளுக்கு என்ன அக்கறை இப்போ என மனதின் கேள்விக்கு தானாடாவிட்டாலும் தன் சதையாடுமில்ல என்று எண்ணிக்கொண்டே புனையை மட்டும் பதிலாக தந்தான் சபாபதி. நல்ல வேலை முடியும் போது தான் இந்த மாதிரி ஆச்சு என்றபடி மீனாவை பார்த்தான். காய்கறி நறுக்கிறது இமாலய வேலையா? முதல்ல டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டு கட்டு போட்டுக்கிட்டு வாங்க, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம் என்றபடி நறுக்கிய காய்கறியை சமையலுக்குள் எடுத்து சென்று வைத்துவிட்டு வந்து நந்தினியை தூக்கி கொண்டு இட்லி ஊட்டினாள். சபாபதி அறைக்குள் சென்று மீண்டும் ஃபேன் சட்டையுடன் வந்து நந்தினியின் கன்னத்தில் தட்டி கொடுத்தான். வலிக்காப்பா, ஊசி போடு என்றால் மழலை மொழியில். சிரித்தபடி இருவருக்கும் சேர்த்து தலையை சேர்த்து புறப்பட்டான் சபாபதி. மனைவி மீனாவும் மழலை நந்தினியும் சொன்னபடி டாக்டரை பார்த்து ஊசி போட்டு விரலில் கட்டுடன் 2 வீலரில் திரும்பி கொண்டிருந்தான் சபாபதி. கட்டு போட்ட விரலை எதுவும் படாமல் பார்த்து கொண்டான். செல்போன் சினிகியது. மற்றவர்களைப் போல் வண்டியோட்டி செல்லும் போது போன் பேசாமல் வழக்கமாக செய்வதைப் போல வண்டியை ஓரம் கட்டி போனை எடுத்து யாரென பார்த்து ஸ்பீக்கர் போன் ஆன் செய்தான். சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா. அங்கே நீ மீனா செல்லக்குட்டியெல்லாம் நல்லா இருக்கீங்களா? எந்த குறையும் இல்லைப்பா, நல்லா இருக்கும். இல்லைப்பா, என் உள் மனசு சொல்லுதுப்பா. 2 பேரும் வேலைக்கு போகிறப்ப குழந்தைய பார்த்துக்கிறது யாருன்னு கேள்வி என்னையும் அம்மாவையும் படுத்துதுப்பா. 1000 தான் இருந்தாலும் யாராகி போயிட்டா? மருமக தானே, ஏதாச்சும் பேசிட்டு போகட்டும். நம்ம மவனை பற்றி நம்ம பேத்தியை பற்றி நாம் கூட இருந்தால் தானே பார்த்துக்கணும். நானும் அம்மாவும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தோம். சாப்பாடு கூட இறங்கலப்பா. அங்கே நீங்கள் என்ன பாடுபடுறீங்களோ, ஏதாச்சும் சண்டை மாட்டி எடாகுடமாயிடுமோன்னு கவலையாக இருக்குதுப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இன்னைக்கு 2 பேருக்குமே ஞாயிற்றுக்கிழமை லீவு தான். 2 பேரும் சேர்ந்து தான் சமையல் செஞ்சோம்ப்பா. காய் வெட்டும்போது விரலில் கத்தி பட்டு காயமாயிடுச்சு. அதான் டாக்டர்கிட்ட காண்பிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கேன். தனக்கும் மனைவிக்குமான சண்டை விவாகரத்து பேச்சு வரைக்கும் போனதை எல்லாம் மறைச்சவன் கையில் காயம் பட்டதை மறைக்காமல் யதார்த்தமாக சொன்னதை நினைத்து கொண்டு நாக்கை கடித்து கொண்டான் சபாபதி. கேள்விப்பட்டதும் போனிலேயே துடித்து விட்டார் சபாபதியின் அப்பா நடேசன். அவரும் ஸ்பீக்கர் போட்டு பேசியதால் அவரது மனைவி அம்பிகாவும் போனை வாங்கி விசாரித்து தனது துன்பத்தை பகிர்ந்து கொண்டாள். போன் பேசி முடித்து பெருமூச்சு விட்டபடி வண்டியை ஸ்டார்ட் செய்தான் சபாபதி. வண்டியுடன் பெற்றோரை பற்றிய நினைவுகளும் பயணித்தன. சிறிது நேரத்திலேயே சினுங்கியது செல்போன். வழக்கம் போல் வண்டியை ஓரம் கட்டிவிட்டு யாரென பார்த்து ஸ்பீக்கர் போட்டு ஆன் செய்தான் சபாபதி. லைனில் மீனா. ஏங்க, டாக்டரை பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? பார்த்துட்டேன் மீனா. செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஊசி போட்டிருக்காங்க, விரலில் கட்டு போட்டிருக்காங்க. சரி, நாளைக்கு எப்படி குழந்தைய யார் பார்த்துக்கிறது? நீயே சொல்ல. என்ன கிண்டல் பண்ணுறீங்களா? நான் கிண்டலும் பண்ணலை, நீ கிண்டலும் பண்ண வேணாம். என்ன ஜோக்கா? அசடு வழியுது. சுண்டல் வேணுங்கிறத சொல்லாமல் சொல்கிறீங்களாக்கும். ஃபோன் போட்டு உங்கள் அப்பா அம்மாவை நாளைக்கு வெள்ளன்னு வர சொல்லுங்க, வேற வழி இல்லை. சற்று அமைதியானான். மீண்டும் சண்டை மாட்ட முடியாது. ஆனாலும் வடிகால் வேண்டுமே. மனதுக்குள் மீனாவை திட்டி தீர்த்தான் சபாபதி. என்ன பேச்சு மூச்சே காணோம் என்றாள் மீனா. சரி, கூப்பிடுறேன். சரி, சுண்டலுக்கு தேவையானதை வாங்கிட்டு வாங்க, பண்ணி தொலைக்கிறேன் என்றபடி போனை அணைத்தாள் மீனா. காயம் பட்டு கட்டு போட்ட விரல் மீது படாமல் ஹேண்ட் பேப்பரை பிடித்து யூ-டர்ன் அடித்து வண்டியை கடைக்கு திருப்பினான். வண்டியை மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் யூ-டர்ன் போட்டுத்தானே ஆக வேண்டும் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டான் சபாபதி. நன்றி. திருமதி சாந்தி சரவணன். Comment this video, subscribe our channel to get our updates.